பாஸ்கர், இது சுத்தமான வைரம். மயில்பாறை கோயிலுக்கு சொந்தமானது. எது எப்படி இருந்தாலும் இதனுடைய மதிப்பை நாங்க செக் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாஸ்கரனே, இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணது இந்த வைரவேல் நம்ம கைக்கு வர்றதுக்காக வேண்டிதான். இது இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம அத்தனை பேருக்குமே ஆபத்து. ஓகே, நீங்க கேட்ட மாதிரி இதுல எல்லாமே இருக்கு. இந்த ரூபாயை நீங்க எடுத்துங்க. கொடுப்பா. பாஸ்கரனே, போலீஸ் கட்டுப்படி ரொம்ப அதிகமா இருக்கு, பார்த்து எச்சரிக்கையா போங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன்ப்பா. நான் போயிட்டு கால் பண்றேன். பாப்பா. என்ன தலைவரே, கடைசியில பாஸ்கரனை நம்ம ரேட்டுக்கு ஒத்து வந்துட்டாரு. அதான் சுத்தமான வைரமாச்சே, ஒத்து வந்துதானே ஆகணும். ஏ மாறி. ஐயா சொல்லுங்க. அகில எங்க போயிருக்கான்? தோட்டத்துல இருக்கான பாத்துருவா. நான் போய் கூட்டிட்டு வந்துறேன் முதலாளி. அகில எங்க போயிட போறான்? இங்கதான் எங்கதான் இருப்பான். தலைவரே, எப்படியோ நம்ம நினைச்சதை விட அதிகமான விலைக்கு வைரவேலை வித்துட்டோம். நம்ம இனிமே போய் நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிடும். எத்தனை நாள் வளவிருக்கும் சிக்கல இன்னைக்கு தனியா வந்து மாட்டிக்கிட்டடி. தப்ப முடியாது. மயில எங்க இப்படி தனியா போய்கிட்டு இருக்கேன்? கணேசன் வீட்டுக்கு. அது கணேசன் வீட்டுக்கா? ஆமா. என்ன தைரியம் இருந்தா நீ அதை என்கிட்டயே சொல்லுவேன். உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? உன்னை கட்டிக்க போறவன் நான். அந்த கணேசனை நீ சந்திக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஹலோ, உங்களையே எனக்கு சுத்தமா பிடிக்கல. எதுக்கு வீணா அதிகாரம் பண்றீங்க? என்னது பிடிக்கலையா? ஆமா, பிடிக்கல. மயிலு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க மாமனுக்கு லட்சக்கணக்குல பணம் கொடுத்துருக்கேன் உன்னை கட்டிக்கிறதுக்கு. என்னது? என் மாமாவுக்கு பணம் கொடுத்தா நான் உன்னை கட்டிக்கணுமா? மொடவன் தேனுக்கு ஆசைப்பட்டா கடையில கிடைக்கும். நீ என்ன ஆசைப்படுறது? வேஸ்ட் போ. என்னது வேஸ்டா? உன்னை இன்னைக்கு டேஸ்ட் பண்றேன்டி. ஏய் நில்றே. ஏய் நில்லுடி. ஏய் ஓடாத. ஏய் 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 நீங்க தோட்டத்துக்கு போங்கடா, நான் பாத்துக்கிறேன். ஏய் நில்றி. என்ன ஜான், போலீஸ் இன்ஸ்பெக்டரை கூட்டு வந்திருக்க? என்ன விஷயம் சொல்லுங்க. ஆமா தனசேகர், இவ்வளவு நாளா நீங்க பண்ண டிராமா எல்லாம் இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற ஜான்? அவர் பேர் ஜான் இல்ல, சிவகுமார். வைரவேல் திருடு போனதை கண்டுபிடிக்க புதுசா வந்த ஆபீசர். நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்க வைரவேலை திருடி கொடுத்து அனுப்பிச்ச பாஸ்கரை இப்பதான் அரெஸ்ட் பண்ணணும். உங்களையும் இப்ப அரெஸ்ட் பண்ண போறோம். இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட். ஓகே சார், இறங்கியா. இல்ல சொன்ன கேள் நில்றேங்க. ஏய் 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 மயிலு என்னாச்சு? கணேஷ், நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். டேய் ஐயா. டேய் ஏய் 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 ஏய்
யாருக்கிட்ட என்னை விட்டு கணேசா, என்னை மன்னிச்சிரு கணேசா. இனிமே என்ன செய்ய மாட்டேன் கணேசா. கள்ளத்துக்கு போட்டாத தெரியாம. டேய், நீ எல்லாம் மனுஷனாடா? வைர வேலை திருடி ஊர் நாட்டாமைய கொண்டவன் உன் அப்ப. நீ என்னடா ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க ஒருத்தி கூட விட்டு வைக்க மாட்டேன். நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதே தப்புடா. என்ன மன்னிச்சிரு கணேசா. நான் பொம்பளை பொறுக்கிங்கிறது உண்மைதான். ஆனா வைரவேல் திண்டு போனதுக்கும் நாட்டாம கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை பாலா. பாலாவோட மாமா தனசேகர் தான் மயில எனக்கு கட்டி வைக்கிறதா சொல்லி ஆசை வார்த்தை காட்டி எங்க வீட்டுக்கு வந்தான். வந்து எங்க அப்பாவோட சேர்ந்து எல்லா பிசினஸையும் பண்ணான். என்ன மன்னிச்சிரு கணேசா. என் சொத்தை எல்லாம் மயில்பாறை முருகன் கோயிலுக்கு எழுதி வச்சிடுறேன். தயவு செய்து என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. தங்கம் தங்கம் என்னாச்சுங்க? தங்கம், உனக்கு நான் பண்ண துரோகத்தினாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் திருந்திட்டேன் தங்கம். இனிமே நான் உன்னை கண்களுக்காம பாத்துக்கிறேன். அண்ணே வணக்கம் ஐயா. நீங்க நினைச்சது மாதிரியே மயில்பாறை முருகனோட வைரவேல் கிடைச்சிருச்சு. அதை ஒப்படைக்கிறது தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. ஐயா சத்தியநாதன், உங்க ஊர் கோயிலுக்கு சொந்தமான வைரவேலியை கண்டுபிடிச்சிட்டோம், கொலைகாரனையும் பிடிச்சிட்டோம். அதான் உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவி முன்னாடி இந்த வைர வேலை நாட்டாம குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கலாம்னு வந்தேன். ஐயா, உங்க கையால வாங்கிக்கோங்க. ஆமாண்ணே, வாங்கிக்கங்க. இந்தாங்க மேடம். மயில்பாறை முருகா, இந்த நாட்டாம குடும்பத்து மேல இருந்த களங்கத்தை தொடச்சிட்டியப்பா. மயில்பாறை முருகா. உங்களுக்கு கை நல்லா இருச்சுப்பா. அப்பா கை நல்லா ஆயிடுச்சுமா. டாக்டர் சுரேஷோட ட்ரீட்மெண்டால உங்க கையும் குணமாயிடுச்சு. ஆமாண்ணே, டாக்டரோட ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் மயில்பாறை முருகனோட அருளால தான் உங்க கை குணமாயிருக்கு. ஓகே சார், அப்போ நாங்க கிளம்புறோம். சரிங்க. மிஸ்டர் மணிவண்ணன் சார், உங்க உதவியால தான் கொலைகாரனையும் கொள்ளைக்காரனையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது மாதிரியே எல்லாரும் முன் வந்தாங்கன்னா நிரபராதிகள் யாரும் தண்டிக்கப்பட மாட்டாங்க. எங்க ஊர் மானத்தை காப்பாத்த எந்த நேரத்திலும் எங்க உயிரை விட கூட தயங்க மாட்டோம். ஓகே மணிவண்ணன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வாங்க சார். வாங்க மேடம். வாங்க ஐயா. தேங்க்யூ சார். அண்ணே, இந்த நல்ல காரியம் நடந்த நேரத்துல நம்ம வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கணும்னு நினைக்கிறேண்ணே. என்னம்மா? அதான் எங்க பையன் பாலாவுக்கும் உங்க பொண்ணு தீபாவுக்கும் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. சரிம்மா. அதே மாதிரி எங்க பையன் கணேசனுக்கும் உங்க பொண்ணு மயிலுக்கும் ஒரே மேடையில கல்யாணத்தை பண்ணிடலான்னு. சரிங்க நீ. எப்ப நமக்கு வைரவேல் கிடைச்சதோ அன்னிலிருந்தே நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆமாண்ணே. மயில்பாறை முருகன் முன்னாடி நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம். மயில்பாறை முருகா, ஓ அருளால இவங்க நல்லபடியா இருக்கணுயா. பூவாசம் வீசும் பெண்ணு, என் மீது காதல் கொண்டு நெஞ்சுக்குள் குடியல் போட்டவளே.